Hello friends, welcome back to the channel INFORMATION நான் உங்க friend of நீ. நாம இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியா வளர்க்கக்கூடிய ரொம்பவே அழகான ஒரு பூச்செடி டாலியா பத்தி தான் பார்க்க போறோம். நாம இந்த வீடியோல ஒரு டாலியா பூச்செடியை நர்சரியில இருந்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அது எப்படி நடவு செய்யறது, அது எப்படி பராமரிக்கிறது, அது மட்டும் இல்லாம அடுத்த சீசனுக்காக ஒரு டாலியா பூச்செடியை எப்படி சர்வ் பண்ணி வைக்கிறது என்று பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இந்த வீடியோ கீழே காணப்படுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணிக்கோங்க. டாலியா பூச்செடியை ஒரு நர்சரியிலிருந்து செலக்ட் பண்ணி வாங்கக்குள்ள கவனிக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான ஒரு விடயம், அதோட இலைகள் ரொம்பவே டார்க் கிரீன் கலர்ல இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான விடயம், அந்த செடியோட அடிப்பகுதி ஒரு பென்சில் திக்னஸை விட அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம கிரீன் கலர்ல அடிப்பகுதி இருக்கக்கூடாது, ஒரு பழுப்பு நிறத்துல மரம் மாதிரி அடிப்பகுதி இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வாங்க போற டாலியா பூச்செடி அதிகமான பேசல் ஷூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அப்படி என்றா தொட்டி மண்ல இருந்து ஒரே ஒரு தண்டு மட்டும் அந்த செடி வளராம அந்த தொட்டியோட மண்ல இருந்து நிறைய தண்டுகள் ஒரு புதர் மாதிரி அந்த செடி இருக்கணும். டாலியா பூச்செடி வாங்கக்குள்ள அந்த தண்டோட அடிப்பகுதியை கையை வச்சு நல்லா அழுத்தி பாருங்க. அந்த தண்டு அழுகி இருக்க கூடாது, அந்த தண்டு ரொம்பவே ஹார்டா இருக்கணும். டாலியா பூச்செடி 3 வகையான முறைகள்ல இனம்பெருகும். ஒன்று கிழங்குகள் மூலமாக இனம்பெருகும், இரண்டாவது விதைகள் மூலமாக இனம்பெருகும், மூன்றாவது தண்டுகள் மூலமாகவும் முளைக்க வைக்கலாம். தண்டுகள் மூலமாகவும் கிழங்குகள் மூலமாகவும் முளைக்கும் போது அந்த செடியில ரோஜா பூ மாதிரி கொத்து கொத்தா மல்டிபிள் பெட்டல்ஸோட பூக்கள் இருக்கும். ஆனா இந்த டாலியா பூச்செடிகளோட காய்ந்த பூக்கள் இருக்கிற விதைகளை எடுத்து நாம விதைக்கும் போது 99% சிங்கிள் பெட்டல்ஸ் பூக்கள், அதாவது சீனியாஸ் பூக்கள் மாதிரி ஒற்றை அடுக்கு பூக்கள் தான் நமக்கு விளைவாக கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தண்டுகள் மூலமா முளைச்ச செடிகள்ல கீழே கிழங்குகள் தோன்றி இருக்காது அந்த அளவுக்கு. அதனால அந்த மாதிரி செடிகளை வாங்கும் போது அடுத்த சீசனுக்காக சர்வ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நர்சரியில டாலியா பூச்செடிகளை வாங்கக்குள்ள கிழங்குகள் மூலமா வளர்ந்த டாலியா பூச்செடிகளை மட்டுமே கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படிப்பட்ட செடிகள் தான் அடுத்த சீசனுக்கு சர்வ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்ததா இந்த செடிக்கான மண்கலவை பார்த்தோம்னா வழக்கமான மண்கலவை 50% கம்போஸ்ட், 50% கார்டன் சாயில், இதை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரா இந்த செடியை வளர்க்கலாம். டாலியா செடியை பொறுத்த வரைக்கும் செடி செலக்ட் பண்ணி வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர வளர்க்கறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாம இந்த செடிக்கு விசேடமான எந்த ஒரு கவனிப்புமே தேவையில்லை, ஸ்பெஷலான எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான பூச்சிகள் இந்த செடியை தாக்கவே தாக்காது. நல்ல ஆரோக்கியமான ஒரு செடியை நர்சரியிலிருந்து செலக்ட் பண்ணி நாம நம்மளோட தோட்டத்துல சும்மா வழக்கமான மண் கலவையில நட்டு வச்சாலே போதும், ரொம்பவே சூப்பரா நம்மளாலையும் டாலியா பூச்செடியை வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த செடியோட பூக்கள் ரோஜா பூக்கள் மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கலர்ஸ்ல ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கார்டனை ரொம்பவே அழகாக்குறதுக்கு இந்த டாலியா பூச்செடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா அடுத்த சீசனுக்காக இந்த செடியை எப்படி தயார் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த சீசனல் பிளான் ஆகஸ்ட்ல தொடங்கி அடுத்த சம்மர் ஸ்டார்ட் வரைக்கும் ரொம்பவே செழிப்பா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ந்து போன மாதிரி இருக்கும். இதை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த செடி முழுமையா காய்ந்து போயிடும். அதுக்கப்புறமா அடுத்த சீசன் வரக்குள்ள இந்த கிழங்குகள்ல ஒன்றோ ரெண்டோ செடிகள் முளைக்கும். ஆனா அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டு அதுவா முளைக்க விடுறதை விட நாம ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால ஒரே ஒரு செடியிலிருந்து அதிகமான செடிகளை அடுத்த சீசனுக்காக உருவாக்க முடியும். பொதுவா நாம நர்சரியில ஒரு டாலியா பூச்செடி வாங்கக்குள்ள அதுல ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்கும். அந்த கிழங்கு நாம இந்த சீசன் ஃபுல்லா வச்சு வளர்த்திருக்கோம். அதனால தொட்டி மண்ணில் இப்போதைக்கு நிறைய கிழங்குகள் இருக்கும். இப்ப இந்த கிழங்குகளை எல்லாத்தையும் பிரிச்செடுக்கணும். அதுக்காக முதல்ல மண்ல இருந்து இந்த செடியை பிடிங்கி எடுத்துக்கலாம். பிடிங்கி எடுக்கக்குள்ள தொட்டியோட மண் காய்ந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த செடியோட அடியை பிடிச்சு இழுத்தீங்கன்னா செடியோட கிழங்குகள் முழுமையா வெளியே வந்துடும். இதுக்கப்புறமா இதுல மேல காணப்படுற தண்டுகளையும் கீழே இருக்கிற மண்ணையும் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். முதல்ல மண்ணை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக செடியோட மண்ணை தட்டிக்கோங்க. லேசா தட்ட கிழங்குகள் மட்டும் செடியில இருக்கும், மண் கீழே விழுந்துடும். மண் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா அதுல காணப்படுற மண்ணை லேசா அப்படியே உடைச்சு விட்டுக்கலாம் கையால. இந்த மாதிரி லேசா ஒரு குச்சி வச்சு குத்திட்டு அதுக்கப்புறமா உடைச்சிக்கிட்டா ரொம்பவே ஈஸியா கிழங்குகளை பிரிச்சிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிழங்குகள் டேமேஜ் ஆகாத மாதிரி பிரிச்சு எடுத்துக்கோங்க.
டாலியா பூச்செடியோட கிழங்குகளை அடுத்த சீசனுக்காக பிரித்து வைக்கக்குள்ள கவனிக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விடயம், கிழங்குகளை புடுங்கும் போது மண் ஈரமா இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். அந்த செடியோட வேர்பகுதியில ஒரு துளி மண் கூட இல்லாத அளவுக்கு நல்லா அந்த மண்ணை பிரிச்சு எடுத்துக்கோங்க. கிழங்குகள்ல இருந்து கிழங்குகள்ல மண்ணே இருக்கக்கூடாது. எப்படியும் சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனேயே செடிகள் இந்த மாதிரி காய தொடங்கிடும். அதனால உங்களோட டாலியா பூச்செடி எப்ப இந்த மாதிரி லேசா காய தொடங்குதோ அந்த ஸ்டேஜ்லேயே கிழங்குகளை பிரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே மண்ணில் விட்டுட்டோம்டா பெரும்பாலான கிழங்குகள் மண்ணிலேயே அழுகி போயிடும். ஒரு சில பெரிய கிழங்குகள் மாத்திரம்தான் நமக்கு அடுத்த சீசனுக்கு கிடைக்கும். அதை விட நாமளே கிழங்குகளை பிரிச்செடுக்கிறதால எல்லா கிழங்குகளையும் நம்மளால முளைக்க வைக்க முடியும். இந்த ஸ்டேஜில் மேலே காணப்படுற தண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா எப்படி டாலியா பூச்செடிகளோட கிழங்குகளை அடுத்த சீசன் வரைக்கும் பாதுகாத்து வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி செடியோட கிழங்குகளை பிரிச்செடுத்ததுக்கு அப்புறமா அந்த கிழங்குகளை நல்லா கழுவிக்கோங்க. அந்த கிழங்குகளில் தூசோ மண்ணோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தேவையில்லாத வேர்களையும் வெட்டி அகற்றிக்கோங்க. கிழங்குகள் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ஸ்டேஜில் கிழங்குகளை தனித்தனியாக ஒவ்வொரு கிழங்கா பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்குகள்ல இருக்கிற ஈரம் போறதுக்காக ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா அந்த கிழங்குகளை துடைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 4-5 மணித்தியாலம் ஒரு நிழல் உள்ள இடங்கள், வெயில்ல வைக்க கூடாது, நிழல் உள்ள இடங்கள்ல ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேல அதை பரப்பி காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய ஹோல்ஸ் உள்ள மாதிரி ஒரு பாஸ்கெட்லேயோ ஒரு கூடையிலேயோ இந்த கிழங்குகளை வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிக்கோங்க. முக்கியமான விடயம், ஒரு ஹோல்ஸ் உள்ள பாஸ்கெட்டில் மட்டும்தான் இந்த கிழங்குகளை வைக்கணும். ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ஸில் நாம் இந்த கிழங்குகளை வைக்கிறது மூலமாக கிழங்குகளோட முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பாதுகாத்து வச்ச கிழங்குகளை திரும்ப ஏப்ரல் மாத நடுப்பகுதியிலிருந்து ஜூன் மாத ஆரம்பம் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம நடவு செஞ்சுக்கணும். அப்படி நடவு செஞ்சோம்னா இந்த சீசன் முழுவதுக்கும் நம்மளால டாலியா பூச்செடியோட பூக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே செடிகள் மறுபடியும் காய தொடங்கும். மறுபடியும் இதே மாதிரி நம்ம செடிகளோட கிழங்குகளை எடுத்து பதப்படுத்தி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளாலையும் அதிகமான டாலியா பூச்செடிகளை உற்பத்தி செஞ்சு இந்த சீசனில் நம்மளோட தோட்டத்தை ரொம்பவே அழகாக வச்சுக்கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.